நாங்க இப்ப கோடால் செய்யற பட்டறைக்கு வந்திருக்கிறோம். இங்க ஒருவர் தானே ஒ வில்லு தகட்டுல இருந்து எப்படி கோடாலி செய்றதுன்றத தன்ட இயந்திரத்த பயன்படுத்தி தானே செய்து காட்டப் போறார் தனி ஒரு ஆளா. அது எப்படின்னு பார்ப்போம். இப்ப பார்க்கிறது வாகனத்தின்ட வில்லு தகடு. இந்த வில்லு தகட்ட பயன்படுத்தி தான் இந்த கத்தி, சத்தாம் எல்லாம் அவர் செய்து வச்சிருக்கிறார். வில்லு தகட்ட பயன்படுத்தி என்னென்ன உபகரணம் எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் இவர்ட்ட இருந்து செய்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு திறமை இருக்கும். இவர் தன்னுடைய திறமைய இதுல வெளிப்படுத்துறார். உண்மையில இவர்ட்ட திறமைய பாராட்டத்தான் வேணும். ஏனென்றா இவர் தன்ட முயற்சியாலேயே இந்த பட்டறைய செய்து வச்சு, அதுல இருந்து உபகரணங்களை எல்லாம் செய்றார். இதுல தான் இந்த கோடாலிய எங்களுக்கு செய்து காட்டப் போறார். இது எப்படி என்று நாங்க பார்ப்போம். தானே தனி ஒரு ஆளா எவர்ட்ட உதவியும் இல்லாம 14 ராத்தல் மடத்தலால அடிச்சு, இந்த கோடாலிய எப்படி செய்றதுன்னு எங்களுக்கு சொல்லிக் காட்டப் போறார். ஒரு கோடாலி ஒன்று அடித்து காட்ட போகிறேன். 6 இன்ச்சு தகட்டில் வில்லு தகடு ஸ்டீல் தகட்டில் அடிக்க போகிறேன். பாருங்கள் 6 இன்ச்சு தகடு. அதில் ஒரு உதவியும் இல்லாமல் தனியாக பெரிய மடத்தல், இந்த மடத்தலெல்லாம் காய்ச்சி அடிக்க போகிறேன். 14 ராத்தல் மடத்தலால் தனியாக அடிக்க போகிறேன். இந்த அடுப்பு எரிக்கிறதுக்கு அவர் சிரட்டை கரியை பயன்படுத்துறார். இந்த இயந்திரத்தின் மூலமா தான் இதுல இருந்து காத்த உருவாக்கி அந்த அடுப்பை மிக வேகமாக எரிய செய்கிறார். இப்ப இரும்ப காய்ச்சி எடுத்துட்டார். அது இந்த கலர் வந்து கடும் சிவப்பா இருக்கு, சிவந்து வந்துட்டது. இப்ப அவர் தானே தன் முயற்சியால உருவாக்கின அந்த பட்டறையால இந்த கோடாலியை செய்ய போறார். இந்த மடத்தலால இந்த கோடாலியை அடிச்சு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரார். யாருடைய உதவியும் இல்லாம தானே தனியே செய்யறார் இந்த கோடாலிய. இரும்பு அடிக்கிறதுக்கு அது இந்த சூடு போதாம இருக்கிறதால அவர் திருப்பையும் போட்டு அதை நல்லா சூடு பண்றார். தனியாக அப்படி கோடாலி அடிப்போம் படத்தால் ஆள் வயசுல எல்லாமே சப்போர்ட் இல்லாமல் இந்த முயற்சியெல்லாம் அடிக்கிறதே இவருக்கு காட்டுறேன் வீடியோவில். கொஞ்சம் காய்ச்சி கொஞ்சம் பதமாக வருவணும். காய்ச்சினா காணாது, காய்ச்சினா தான் வடிவாக அடிக்கலாம். இந்த சிரட்டை கரியை பயன்படுத்தி தான் இந்த அடுப்பை நல்லா வேகமாக இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா கோடாலின்ற ஷேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டு இருக்குது. இந்த கோடாலிய அவர் தானே தனியே செய்யறார். இதுக்கு காரணம் என்னன்னா, இதை செய்யறதுக்கு இன்னும் ஒரு கூலியால வேலைக்கு வச்சிருந்தா அவருக்கு சம்பளம் ஒன்று கொடுக்க வேணும். இவருக்கு வர வருமானம் அந்த சம்பளம் கொடுக்கறதுக்கு போதாம இருக்குது. அதனால இவர் தானே தனியே இந்த கோடாலியை செய்யறார். உண்மையிலேயே இவர்கிட்ட திறமையை பாராட்டத்தான் வேணும். ஏனென்றா தனிய ஒருவரால இவ்வளவு ஹார்டான வேலையை செய்ய முடியாது. இவர் தன்னுடைய முயற்சியால இயந்திரத்தை உருவாக்கி அதுல இருந்து இந்த கோடாலியை செய்யறார். அவர் அடிக்கிற வேகத்துல காய்ச்சப்பட்ட இரும்பு ஒரு ஷேப்புக்கு வருது. இதுலயே தெரியுது அவர் தன்னுடைய எவ்வளவு பலத்தை பயன்படுத்தி இந்த
இரும்பு அடிக்கிறாருண்டு. இப்ப கோடாலின் ஷேப் முழுமையாக எங்களுக்கு வந்துட்டுது. இந்த கோடாலியை பயன்படுத்தணும்னா இதுக்கு ஒரு ஷார்ப்னஸ் தேவை. அதை இவர் எப்படி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். திருப்பவும் இந்த கோடாலிய அவர் நெருப்புல போட்டு காய்ச்சுறார். திரும்ப திரும்ப காய்ச்சினா தான் இந்த இரும்பு விலகி அந்த உருவத்துக்கு கொண்டு வர அதுக்கு இடம் கொடுக்கும். இது தன்னுடைய பேரை பொறிக்கிறதுக்காண்டி அவர் இந்த கோடாலியில பேரை பொறிக்கிறதுக்காண்டி வச்சிருக்கிற அச்சு. அதுல அவர் பேரை பொறிச்சிருக்கிறார். தீபன் என்ற பேர் உங்களை எல்லாருக்கும் பார்க்க தெரியுது. கோடாலிய பிடியோட பொறுத்துற அந்த வளையத்தை இவர் இப்ப இந்த இரும்பு தகட்டுல இருந்து செய்ய போறார். இதையும் நெருப்புல போட்டு காய்ச்ச போறார். இதுலதான் இரும்பு தகடு குழச்சி வளைக்கிறாரு. குழச்சி வளைக்க போறதில்லை. கோடாலிக்குரிய குழச்சி அடித்து வெல்டிங் பண்ணி காட்ட போகிறார். கோடாலி எப்படி வெல்டிங் பண்ணுறேன், எப்படி ஹீட் பண்ணி அடிக்கிறதுன்ற காட்ட போகிறார். இரும்பு கம்பியை பயன்படுத்தி அந்த வளைய சேப்பை எடுக்கிறார். ஏதும் ஆபத்து ஏற்பட்டா அவைய சேஃப்டிக்காண்டி இந்த மெடிக்கல் பாக்ஸை அங்க வச்சிருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த வளையம் ஒரு ஷேப்புக்கு வந்துட்டு இதை இனி கோடாலியோட பொருத்தி பிடி போட போற. இப்ப அந்த வளையத்தையும் அவர் செய்த கோடாலியையும் பொருத்த போறார். இப்ப கோடாலியோட அந்த வளையம் நல்லா பொருந்திட்டுது. இப்ப முழுமையான ஒரு கோடாலியை அவர் தயார் செஞ்சுட்டார். அதை இப்ப பாலிஷ் பண்றார். இந்த கோடாலியை இவர் இப்ப கூர்மையாக்குறார். இந்த கூர்மையை இன்னும் வலிமையாக்கணும் என்றதுக்காக திருப்பவும் அதை அடுப்புல போட்டு நல்லா காய்ச்சுறார்.
இப்ப கோடாலி ரெடி ஆயிட்டுது. இப்படியான உபகரணத்தை நீங்களும் செய்து பெற்றுக்கொள்ளணுமெண்டா, இது கீழ குடுத்திருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி, அவரோட நேரடியா தொடர்பு கொண்டு, உங்களுக்கு தேவையான உபகரணத்த பெற்றுக்கொள்ளலாம் நியாயமான விலையில. இவர் கோடாலி மட்டுமில்ல, வீட்டு தளவாடங்கள், கேட் எல்லாம் இவர் செய்வார். பார்க்கவே மிகவும் அழகா இருக்கும். நான் இவர்ட்ட வேலைய முதல்ல பார்த்திருக்கிறேன். இப்ப அழகான பிடி ரெடி ஆயிட்டுது. கோடாலியில அவர் அந்த பிடிய போடுறார். இப்ப முழுமையான கோடாலி ரெடி ஆகிட்டது. கோடாலி பார்க்கவே அழகா இருக்குது. இந்த கோடாலிக்கு பின்னால அவர்ட்ட சொந்த முயற்சி இருக்குது. தானே உபகரணத்தை பயன்படுத்தி தன்ட முயற்சியால உபகரணத்தை செஞ்சு அதுல இருந்து தான் இந்த கோடாலி எங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறார். இப்ப அந்த கோடாலின்ற கூர்மையை வெளிப்படுத்துறதுக்காண்டி எங்களுக்கு இந்த விறக வெட்டி காட்டுறார். அவற்ற தொழிலை பற்றி ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்கன்னா கொமெண்ட்ஸ்ல எழுதுங்க. இவர் என்னென்ன பொருட்கள் செய்வார்ன்றத அடுத்தடுத்த வீடியோவுல நாங்க உங்களுக்கு காண்பிப்போம். இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களுக்கு சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணுங்க.